வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சத்தியத்தை தான் பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, இது ஆழ்வார் திருநறையில நடந்த சம்பவம். என்ன அப்படின்னா, நம்மாழ்வார் ஆழ்வார்களில் முதன்மையானவர் நம்மாழ்வார் அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க. அந்த நம்மாழ்வார் இது பெரிய சரித்திரமா போகும். நான் சுருக்கி கொடுக்குறேன். அந்த புளிய மரத்து அடியிலேயே தான் 35 வருடங்களாக அங்கே தான் இருந்தார். அவர் எதுவுமே காற்று மட்டுமே சுவாசம் பண்ணிட்டு அங்கேயே வாழ்ந்தார். நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கிறார். அவர் இருந்த இடத்துல இருந்தே எல்லா பெருமாளை பற்றியும் பாடுவாராம். அப்போ பார்த்தீங்கன்னா, அவருடைய சீடர் மதுரகவி ஆழ்வார். இவருக்கு வயது 35. ஆனால் மதுரகவி ஆழ்வாருக்கு 70 வயதான். ஆனால் இவரை தான் அந்த குருவாக ஏற்றுக்கிட்டாராம். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தான் குருவாக ஏற்றுக்கிட்டார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா பெருமாளும் 108 திவ்ய தேச பெருமாளும் கியூவில் நிற்பாங்களாம் நம்மாழ்வார்கிட்ட. என்னை பற்றி பாடு, என்னை பற்றி பாடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா, இவருக்கு தெய்வமெல்லாம் அப்புறம், ஆனால் எனக்கு என் குரு என்ன ஆச்சாரியன் தான், நம்மாழ்வார் தான் எனக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் மதுரகவி ஆழ்வார் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா, கசகசன் பேசுவாங்களாம். என்னை பற்றி பாடு. எல்லா பெருமாளும் அந்த புளிய மரத்துக்கு வந்துடுவாங்களாம். ஏன்னா நம்மாழ்வார் புளிய மரத்தை விட்டு தாண்டி எங்கேயுமே போக மாட்டார். அவர் ஸ்கெயின் பண்ணுவார். ஒரு சேத்திரம், அந்த சேத்திரத்துல பகவான் எப்படி இருப்பார், அந்த சேத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அழகா அந்த ஞான திருஷ்டியில தெரியும் நம்மாழ்வாருக்கு. அதை வச்சே பெருமாள் எல்லாருமே வர்ணிப்பார் நம்மாழ்வார். அப்படியே வர்ணிச்சு வர்ணிச்சு பாடுவார். அப்ப எல்லா பெருமாளுக்குமே ஆசை, நம்மளை பத்தி நம்மாழ்வார் பாடணும், நம்மளை பத்தி நம்மாழ்வார் பாடணும் அப்படிங்கிறது 108 திவ்ய தேச பெருமாளுக்குமே ஆசை. எல்லாருமே போறாங்க ஆழ்வார் திருநகரிக்கு. போய் என்னை பத்தி பாடு, என்னை பத்தி பாடுன்னு ஒவ்வொரு பெருமாள் இருந்தோடனே மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணுவாராம், கொம்பு எடுத்துப்பாராம். கொம்புனா கம்பு எடுத்துப்பாராம். ஏய் அமைதி நில்லுங்க பாடுவார். ஒவ்வொருத்தரா பாடுவார். வரிசையில நில்லுங்க அப்படின்னு கம்பை எடுத்து அந்த கியூவை சரி பண்ணி இப்படி பெருமாளையும் அடிப்பாராம். ஆழ்வாரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. எனக்கு உங்களுக்கு ஆழ்வார் பெருசா, நீங்க பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு என்னுடைய ஆச்சாரியன், என்னுடைய ஆழ்வார் நம்மாழ்வார் பெருசா. அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அமைதியா ஓரமா நிக்கணும், பேசக்கூடாது. அமைதி 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 அப்படின்னு அடிச்சுட்டே வரிசையில நிக்க வைப்பாராம் மதுரகவி ஆழ்வார். அப்படின்னா பெருமாள் எல்லாம் வரிசையை நின்று இவர் வைத்தமாநிதி சொல்லுவாரா, திருக்கோளூர் வைத்தமாநிதி, நான் உங்க பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசத்துல தான் இருக்கேன், முதல்ல என்ன பத்தி பாடுங்க அப்படின்பாரா. அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாய் சொல்லுவாரா, நானும் உங்க பக்கத்துல தான், நானும் பாண்டி நகரம் தான், எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்கேன், வடபத்திர சாய் பெரிய பெருமாள் என்னை பத்தி பாடுங்க அப்படிம்பாங்களா. ஸ்ரீ ரங்கநாதரும் நான் தான் முதல்ல வந்திருக்கேன், என்னை பத்தி பாடுங்க அப்படிம்பாங்களாம். இப்படி ஒவ்வொரு திருப்பதி பெருமாளும் வந்துருவாராம், என்னை பத்தி பாடுங்கம்பாரா. இப்படி ஒவ்வொரு பெருமாளும் என்னை பத்தி பாடுங்க, என்னை பத்தி பாடுங்க, என்னை பத்தி பாடுங்கன்னு சொல்ல இவர் கியூ பண்ணுவார். இவர் லைனை இவர் சரி பண்ணி கொம்பால அடிச்சு எல்லாரும் கியூல லைன் பண்ணி நிக்க வைப்பார் மதுரகவி ஆழ்வார். எவ்வளோ பெரிய குரு பக்தி பாருங்க, ஆச்சாரியனுடைய அந்த பக்தியை பாருங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புளிய மரத்துல பழம் காய்க்காது, அதாவது கொட்டையே வராது அந்த புளிய மரத்துல இருந்து. விசேஷமாக இன்னைக்கு அந்த புளிய மரத்துக்கு பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆழ்வார் திருநகரி போனீங்கன்னா கண்டிப்பா அந்த புளிய மரத்தை சேவிச்சுட்டு வாங்க. அவ்வளோ விசேஷம், அவ்வளோ அந்த மரத்தை பார்த்தாலே அவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த மரத்துக்கு நிறைய கதைகள் இருக்கு. நான் உங்ககிட்ட சுருக்கமா ஆழ்வாரை பத்தி, இன்னைக்கு மதுரகவி ஆழ்வாரை பத்தி பேசணும், நம்மாழ்வாரை பத்தி பேசணுங்கிறதுனால சுருக்கமா அடியேன் ஒரு சின்ன பதிவை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இந்த கமலதரா யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.